Hi viewers, welcome to Professional Engineer. நான் உங்க தேவா. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படினா என்ன? சோ இது மூணுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? ஒரு கண்டக்டர்ல வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்டோட ஃப்ளோ எப்படி இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் அப்ளை ஆகும்போது கரண்டோட ஃப்ளோ டிஸ்டர்ப் ஆகுதா இல்ல அஃபெக்ட் ஆகுதா? என்ன மாதிரியான வேரியேஷன்ஸ் நடக்குது? சோ ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் பத்தியும் ஸோ ஆட்டம்க்கும் நம்ம கரண்ட்டுக்கும் என்ன மாதிரியான சம்மந்தம் இருக்குது. ஸோ இது வந்து வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இதுக்குள்ளே எப்படி அந்த ஆட்டம் ரிலேட்டபிள் ஆகுது, எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து அதில் என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்ற பற்றி நல்ல டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வோல்டேஜ் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். வோல்டேஜ் அப்படின்னா என்னென்னா பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இன் சர்க்கியூட். ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் இதுக்கு இடையில மெஷர் பண்ணிங்கன்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்லுவோம். இந்த வோல்டேஜோட யூனிட் ஆஃப் வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வோல்ட்ஸ். ஸோ இங்கே சிம்பிளாக ஒரு டயக்ராம் காட்டியிருக்கோம் பாருங்க, ஒரு சின்ன பேட்டரிக்கு கனெக்ட் பண்ண மாதிரி பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் போலாரிட்டியில். ஸோ இது ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஸோ இதுக்கு பிட்வீனில் நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கிடைக்குதுல்ல, இதை தான் வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ வோல்டேஜ் ரேஞ்சஸ் என்னென்ன வோல்டேஜ் ரேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரோவோல்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லிவோல்ட். 1 மில்லிவோல்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரோவோல்ட்ஸ். 1000 millivolts is equal to 1 volt. 1000 volts is equal to 1 kilovolt. 1000 kilovolts is equal to 1 megawatt. So detail இதில் பார்த்துருக்கோம். voltage ranges என்னென்ன ranges இருக்குது பார்த்தீங்கன்னா voltageல typesல voltage types DC voltage and AC voltage. DC voltage and AC voltageனு ரெண்டு டைப்ஸாக இதில் வந்து பார்க்குறோம். ஸோ DC voltage அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். DC voltage has a constant polarity either positive or negative. அதாவது ஒரு கான்ஸ்டன்ட் பொலாரிட்டியாக இருக்கும், பொலாரிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அதுதான் நம்ம டிசி வோல்டேஜ்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து சின்ன கிராஃப் ஒன்று காட்டியிருக்கும் பாருங்கள். இதில் வந்து ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜும் எக்ஸ் ஆக்சிஸில் டைம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிளுக்காக 110 வோல்ட் பாசிட்டிவ் பொலாரிட்டியில் உங்களுக்கு ஒரு டிசி வோல்டேஜ் இருக்கிறது காட்டியிருக்கோம். இது டிசி வோல்டேஜோட ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு சின்ன கிராஃப் மூலிமா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக போட்டிருக்கேன். இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இதனோட சிம்பிள், டிசி வோல்டேஜோட சிம்பிள் இது. ஓகே, ஏசி வோல்டேஜை பற்றி பார்ப்போம். ஆல்டர்னேட்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இட்ஸ் அ சைனசாய்டல் வேவ். இப்போ டிசி மாதிரி கிடையாது. டிசியில் வந்து கான்ஸ்டன்ட் பொலாரிட்டி எய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஏசியில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ சைனசாய்டல் வேவ்ஸ், அதாவது ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள்ஸ், அதாவது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இதுதான் ஒரு சைக்கிள் சொல்லுவோம். ஒரு பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், ஒரு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இதுதான் நம்ம ஒரு சைக்கிள் சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு செகண்டுக்கு 50 சைக்கிள்ஸ் போகும். ஸோ இதுதான் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், கண்டினியூஸாக உங்களுக்கு சைனசாய்டல் வேவ்ஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு சின்ன கிராஃப் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் ஒய் ஆக்சிஸில் வோல்டேஜும் எக்ஸ் ஆக்சிஸில் டைமும் காட்டியிருக்கேன். எக்ஸாம்பிளுக்காக ஒரு 230 வோல்ட்ஸ் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரைட் சைடில் காட்டியிருக்கேன். ஏசி வோல்டேஜோட சிம்பிள் சைனசாய்டல் வேவ், இது சைனசாய்டல் வேவோட சிம்பிள். இது வந்து டைரக்ட் கரண்டோட சிம்பிள், டைரக்ட் வோல்டேஜ் டிசியோட சிம்பிள். இது கரண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அதாவது ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் உடைய மூவ்மெண்ட், அது மூவ் ஆகுது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம வந்து கரண்ட்னு சொல்லுவோம். ஸோ எலக்ட்ரான்ஸ்னா என்ன, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னா என்ன, அது மூவ் ஆகுதுன்னா என்ன, கரண்ட்னா என்னன்றதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் இதில் வந்து ஒரு அனிமேட்டட் வீடியோ காட்டியிருக்கேன். எலக்ட்ரான்ஸ், ஒரு ஆட்டம் ஸ்ட்ரக்சருக்குள்ள ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ், ஸோ நியூக்ளியஸ், ஸோ இதை பற்றின ஒரு சின்ன ஒரு அனிமேட்டட் வீடியோ மாதிரி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை யூனிட் ஆஃப் கரண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆம்பியர்னு சொல்லுவோம். ரேஞ்சஸ் 1000 மைக்ரோஆம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்ப். 1000 milliamps is equal to 1 amp. 1000 amps is equal to 1 kilo amp. 1000 kilo amp is equal to 1 mega amp அப்படின்னு சொல்லுவோம். கரண்ட் டைப்ஸ் டிசி அண்ட் ஏசி கரண்ட்னு சொல்லி ரெண்டு டைப்பாக அதில் பார்க்குறோம். டிசி கரண்ட் இந்த ஏசியில் பார்த்த மாதிரியே தான் கான்ஸ்டன்ட் பொலாரிட்டியாக தான் இருக்கும். கரண்ட் பார்த்தீங்கனாலும் கூட உங்களுக்கு கான்ஸ்டன்ட் பொலாரிட்டியாக தான் இருக்கும். சேம் அதே மாதிரி கிராஃப் காட்டியிருக்கோம். ஒய் ஆக்சிஸில் கரண்ட் அண்ட் எக்ஸ் ஆக்சிஸில் டைம். ஸோ பாசிட்டிவ் பொலாரிட்டியில் ஒரு 5 amps இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கிராஃபில் காட்டியிருக்கேன். அதனோட சிம்பிள் வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஏசி கரண்ட் ஆல்டர்னேட்ஸ் பிட்வீன் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இட்ஸ் அ சைனசாய்டல், சேம் தான், அது ஏசி வோல்டேஜோட ஃபங்க்ஷன் தான். இதனோட வேவ்ஸும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு 50 சைக்கிள்ஸ் பர் செகண்ட், பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். ஸோ இதுலேயும் வந்து ஒய் ஆக்சிஸில் கரண்ட்டும் எக்ஸ் ஆக்சிஸில் டைமும் கொடுத்துருக்கோம். ரைட் சைடில் அதனோட சிம்பிள் இருக்குது, பார்த்துக்குங்க.
ரெசிஸ்டன்ஸ். இதில் எதுக்கு ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்கிறேன்னா, ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொன்னால் தான் இந்த வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட டிஃப்ரென்ஸும் இந்த டோட்டல் வீடியோஸோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ அதனால தான் ரெசிஸ்டன்ஸோட டாபிக் இதில் கொண்டு வந்திருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் இஸ் த அப்போசிஷன் தட் எ சப்ஸ்டான்ஸ் ஆஃபர்ஸ் டு எ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். அதாவது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகிறத நம்ம வந்து அப்போஸ் பண்ணுது. கரண்ட் ஃப்ளோ வந்து அப்போஸ் பண்ணுறதுக்காக ஒரு சப்ஸ்டான்ஸ் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். யூனிட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம் சொல்லுவோம். அதனோட சிம்பிள் பாருங்கள், இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓமோட சிம்பிள் இது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸோட சிம்பிள் வந்து இங்கே இருக்குது, ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ரெசிஸ்டன்ஸோட ரேஞ்சஸும் இங்கே கொடுத்துருக்கேன். 1000 மைக்ரோ ஓம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி ஓம், 1000 மில்லி ஓம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஓம், 1000 ஓம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோ ஓம், 1000 கிலோ ஓம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மெகா ஓம். ஸோ இதை பார்க்கலாம் நீங்கள் இங்கே. ரெசிஸ்டன்ஸ் பற்றி எதுக்கு இங்கே சொல்ல வரேன்னா, ஸோ இதனோட அண்டர்ஸ்டாண்டிங் ஸோ இதுலேயும் வந்து நான் வீடியோஸில் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போ தான் இந்த வீடியோ பற்றி தெரியும். வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டோட நான் இந்த வீடியோவில் காட்டலான்னு பார்த்தேன். ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொன்னால் தான் இது ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். இதுதான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். இந்த சர்க்கிள்குள்ளே இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் சொல்லுவோம். க்ளோசஸ்ட் ஆர்பிட்டில் சுற்றிட்டு இருப்பாருங்க, இதுதான் வந்து எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த லாங்கஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஹிட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஸோ இந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்து கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஹிட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை தான் வந்து வோல்டேஜ் சொல்கிறோம். இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் போய் அதை ஹிட் பண்ணும்போது, ஸோ லாங்கஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை வந்து ஹிட் பண்ணால் தான் அது மூவ் ஆகும். க்ளோசஸ்ட் ஆர்பிட்டில் வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் மூலிமா மூவ் ஆகாது. ஸோ இந்த லாங்கஸ்ட் ஆர்பிட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் இருக்குது பாருங்கள், இதை தான் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் போய் அதை ஹிட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஆர்பிட்டை விட்டு வெளியில் போகும். இதை தான் வந்து நம்ம ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். இந்த மூமெண்ட்டை தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். பாருங்கள், இப்போ தான் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்திருக்கோம். முக்கியமான டாப்பிக்கே இதுதான். இவ்வளோ நேரம் நம்ம சொல்கிறதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங்கே இப்போ தான் நம்ம உங்களுக்கு கிளியராக புரிய போகுது. ஏன்னா தனித்தனியாக வோல்டேஜ் பற்றியும் கரண்ட்டை பற்றியும் ரெசிஸ்டன்ஸை பற்றியும் தனித்தனியாக பார்த்தோம். இது எல்லாமே ஒரு கண்டக்டருக்குள்ளே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த வீடியோவோட டாப்பில் ஒரு கண்டக்டரை கொடுத்துருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் உங்களுக்கு. கேபிள்ஸ் ஆர் ஒயர்ஸ் எதை வேணாலும் நீங்கள் கண்டக்டர் தான் சொல்லுவோம் நம்ம. இங்கே பாருங்கள், இதை வந்து கண்டக்டரை அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து கண்டக்டர் அசியூம் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே ரெட் கலர் பபிள்ஸ் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, இதை தான் வந்து எலக்ட்ரான்ஸ்னு சொல்கிறோம். இந்த வோல்டேஜ்னு சொல்லக்கூடிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது பாருங்கள். இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது பாருங்கள். இந்த வோல்டேஜ்ன்றதை ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம்ல, இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் உள்ளே மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம வந்து கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஒரு பர்சன் ஒரு பிக்சருக்காக உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி ஒரு பர்சன் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வந்து இந்த கண்டக்டர் இந்த எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ வந்து அப்போஸ் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லக்கூடியது. ஸோ இவர் வந்து இந்த பிடிச்சி ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை தான் வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ மூவ் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து ரெசிஸ்ட் பண்ணுது, அப்போஸ் பண்ணுது. ஸோ அதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதை ரெசிஸ்ட் பண்ணுறதுனா கரண்ட்டோட ஃப்ளோ வந்து ரெசிஸ்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, ஒரு பைப்லைன்ஸ்குள்ளே வாட்டர் என்டர் ஆகும்போது அந்த பைப்லைனோட பெட்டில் நீங்கள் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, ஸோ அந்த வாட்டரோட ஃப்ளோ வந்து டிஸ்டர்ப் ஆகுது பார்த்தீங்களா. அந்த வாட்டரோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு ரொம்ப லெஸ்ஸாக போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது. இந்த கரண்ட் வந்து அந்த ஃப்ளோ ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸை தான் நம்ம கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இந்த ஃபோர்ஸை தான் நம்ம வோல்டேஜ்னு சொல்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது இதனுடைய நான் ஆல்ரெடி உங்களுக்கு வாட்டர் ஃப்ளோவோட எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஸோ இதை ரெசிஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போஸ் பண்ணிட்டு பாருங்கள் இந்த கரண்ட்டை. ஸோ இதுதான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இதை விட ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டடான டாப்பிக்கோட நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.